அனைவருக்கும் காலை வணக்கம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போன்று குறைந்த காற்றழுத்தம் ஒன்று வங்காள விரிகுடாவில் உருவாகி கொண்டிருக்கின்றது. இது எதிர்வரும் 9ஆம் திகதியில் இருந்து படிப்படியாக இலங்கையை நோக்கி நகர்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. தற்போதைய நிலவரத்தின் பிரகாரம் இது இலங்கையின் அருகாகவே சென்று செல்லுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதன் காரணமாக எதிர்வரும் 10ஆம் திகதி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் மழை வீழ்ச்சி கிடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து 11ஆம் திகதி அதிகளவான மழை வீழ்ச்சி இலங்கை முழுவதும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. அதேபோன்று இந்த நிலைமையானது வெறும் 12ஆம் திகதியும் இந்த நிலைமை தொடரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதுடன் பின்னர் படிப்படியாக இந்த காற்றினால் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி குறைகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்வதுடன் குறிப்பாக இந்த குறைந்த காற்றழுத்தம் காரணமாக மழை வீழ்ச்சி கிடைப்பது மாத்திரமல்லாமல் பலமான காற்றுக்கள் இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றது. எனவே மக்கள் இந்த பலமான காற்றுக்களால் ஏற்படும் சேதங்கள் மற்றும் இடிமின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்வதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதேபோன்று குறிப்பாக மீனவர்கள் இந்த காலப்பகுதிகளிலே கடல் கொந்தளிப்பாக காணப்படலாம். எனவே நீங்கள் இந்த காலப்பகுதிகளில் மிகவும் அவதானமாக உங்களுடைய செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.